வணக்கம் ரவுலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சாவக்காட்டு துறைமுகத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்களே நீங்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மீன் வந்து விலை குறைவாக வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதைத்தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்தாங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கூரல் வந்து பார்க்கலாம். மீன் வந்து கூறி போய்க்கு வந்து நல்ல விலை குறைவாக போகும். அதில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சந்தை வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றதையும் நாங்கள் ஆக்கல கேட்போம். மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு அப்படின்னு சொல்றது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து கூட போட் வந்து புரிஞ்சிருக்கு. மற்ற போட்டல் எல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. என்னென்ன மாதிரி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்றத கேட்போம். அடுத்து என்னென்ன மீன் வந்து என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ள போகும். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கூட ஆதரவு தாங்க. நாங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போகிறோம். இப்போ வந்து கூரல் வந்து நடந்து கொண்டு இருக்குது. என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றதையும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது, ஒன்றும் செய்யலாது. அதை கூறுறது வந்து பார்க்க ஆசையாக தான் இருக்குது. என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத நீங்கள் அதிலேயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து குறிக்கணும் தான் இருக்கணும். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து குறிக்கணும் இருக்கணும். இங்கால பாருங்க, இங்கால வந்து குறிக்கணும் தான் இருக்கணும். சவுண்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. எல்லா பக்கத்தாலையும் வந்து எல்லா மீன் விலையும் போய்கொண்டிருக்கு. அதால் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்குதோ தெரியல. பாருங்க, நண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிராத்தான் வந்து அன்ன இடத்துல வந்து போட்டு உயிர் நண்டு தான். அதை விட பின்னுக்கு பாருங்க, கூட்டமாக தான் சென்னை நிற்குது. என்ன மீன் போகுது அப்படின்றத நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். அப்படி சென்னை மொபைல சென்னை நிற்குதுன்னு பாருங்க. இதுக்குள்ள வந்து கனவை தான் கொடுத்துட்டு இருக்கணும். $1800 வந்து போகுது. கிலோ இல்ல அடிக்கு இப்படி வந்து ஐயா 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 அஞ்சு ஐயா 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 அஞ்சு அஞ்சு யாரு மேல்வாரு ஐயா அஞ்சு 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 ஆறாயிரம் 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 கேட்கிறேன். அவ்வளோ போறேன். ஆறாயிரம் ஆறாயிரம் I know.
அறுநூறு 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 3600 600 600 600 600 600 600 600 அட பெரும்பா தெரியா 1700 அண்ணே எவ்வளவு நீங்க வீடியோ எடுப்பீங்களா படிக்கிறேன் பேச மாட்டாரு. நீங்க யாராச்சும் மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல விலை குறைவா வந்து வாங்கலாம். மற்றது இங்க கூறுறது வந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணி மட்டும் நடக்குது அப்படின்றதே நாங்க வடிவா கேட்டோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். நாங்க பண்ணையாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க விலை வந்து தெரிஞ்சு வந்தீங்கன்னா இப்போ நாங்க அவையிட்ட தான் கேட்க போறோம். இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது எத்தனை மணிக்கு முடிகிறது, அதை விட வந்து இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பண்ணையாக்கிட்ட கேட்கிறேன். வணக்கம் வணக்கம். காற்று கடை கொஞ்சம் குறைவு தான், காற்று வந்தால் கொஞ்சம் குறைவு தான். நம்மளா போகுது. காரண வீதி தான். சாகுபடி மார்க்கெட் ரெண்டு மார்க்கெட் இருக்குல்ல, இங்கே சாகுபடி மார்க்கெட்டு. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து கொஞ்சம் நல்ல மீனும் உடன் மீன்களும், ஐஸ் இல்லாத மீன், விவசாய மீன், அது உடன் மீன் எடுக்கப்படும். மதியம் வாங்கலாம் வந்தா, அதாவது உடன் மீன் இங்கே வந்தா இது பண்ணலாம் மீன்கள் வந்து
மற்ற அந்த ஐஸ் போட்டு உடனே நாங்கள் உடனே பிடிச்சி உடனே விற்கிறது. நாங்கள் நைட்டு போடுவோம். நான் நைட்டு 1 மணிக்கு போடுறது வச்சு வர்றது. இப்போ கொஞ்சம் சீசன் கொஞ்சம் குறைவு தானே. இப்போ மீன் கொஞ்சம் குறைவு தான். ரொம்ப மாதம் அப்புறம் வந்தீங்கன்னா தரமா நல்ல மீன், கணவாயல் மீன், பெரிய 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 மீன்கள் வேறு பெருந்தொழுது. இப்போ எல்லாம் பெரிய விலை பாயல் செய்கிறோம். 9 மாதம் அப்புறம் வந்தால் நல்ல மீன் இல்லை தேவையான மீன், கணவாயிலேருந்து பெரிய பாறைகள் மீன்கள் பெரிய மீன் எடுக்கலாம். வந்தால் நல்ல மீனா ரொம்பவே பெருந்தோடு. இது கொஞ்சம் பெருந்தோடு. அப்போ வந்து மீன் மலிவாக இருக்குது. மீன்கள் மேலே மலிவாக இருக்குது. மீன் கணவாயெல்லாம் வாங்கினா பார்த்து கணவாயெல்லாம். ஓகே, அந்நாகப்பட்ட மீன் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கணும். ஒரு பாலை மீன் உள்ள வரலாம். நார்மலாக உங்களுக்கு எத்தனை கிலோ மீன் என்ன பட்டிருக்கு? நீங்கள் எத்தனை பேர் போவீங்க? இந்த போட் இங்கே மட்டும்தான் இருக்கும். அங்கே பருத்துற பக்கம் எல்லாம் இந்த போட் இது பாவிக்கிறீங்க. இந்த இங்கே தான் மட்டும்தான் போட் மட்டும் செய்யறதுனாலே 10 லட்சம். இந்த போட் செய்யறது இந்த நெஞ்சு ஒரு 6:30க்கு 6:45 தொடங்கிச்சுன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் மீன் கூறிக்கொண்டே இருப்பாங்க. கூறலையும் பண்ணலாம். மீன் வியாபாரத்தை பண்ணுறா 12 மணி 12 மணி வரையும் பண்ணலாம். பகல் இது பின்னிரவும் பண்ணலாம். மத்தியானத்து பிறகு 3 மணி பிறகு 8 மணி 8:30 வரைக்கும் மீன் எடுக்கலாம். கொஞ்சம் தான் மீன் எடுக்கலாம். ஒரு மணி 2 மணிக்கு எடுக்கலாம். இந்த 3 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் இந்த மீன் எடுத்துகிட்டு இருக்கலாம். நாங்கள் இப்போ மத்தியானம் போவோம். தலையை கொண்டு வச்சுட்டு தருவோம். அந்த மண்டா போய் நாளைக்கு 1 மணிக்கு பேசுவோம். அது வேறு போவாங்க. இப்போ ஃப்ரீயாக போடுறவங்க இப்போ வருவாங்கள்ல, அந்த உடனே மீன் எடுக்கலாம். மறுபடியும் இரவு வரைக்கும் உடனே மீன் எடுத்துட்டு இருக்கலாம் சந்தையில்.
₹6500 தொழில் என்ன மாதிரி? என்ன செய்கிறோம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். உழைப்புகள் இல்லை, தொழில்கள் இல்லை, வேலாகுதுகள். நாங்கள் போகிறோம் போகிறதில்ல, வேலாகுது கண்ணும் தெரியாது. அவர் சும்மா வழியை கடற்கரை வந்தார், தார மீனை கீழே கொண்டு வச்சான். ஒரு 150 தூக்கி கொண்டு போகும். அது முன்னைக்கு பூவையில் வள்ளங்கள் சவுத்தி இது காக்கது சாவக்கட்டு துறைமுகம் இந்தியால அக்கால காக்கது இது துறைமுகம் பக்கத்துல அது பக்கத்துல உண்டாயிருந்து இப்ப பிடிக்கும் சாவக்கட்டு பக்கத்தெல்லாம் கூட வருது. அங்கால குறைவு என்னன்னா அது ஆக்கள் குறைஞ்ச இடம். தொழிலாளிகள் குறைவு, இதுக்கெல்லாம் தொழிலாளிகள். நான் இப்ப தொழில் விட்டு ஒரு 5 வருஷமாச்சு. போட்டுகள் வச்சிருக்கேன் பூரா நான் வேறு ஆக்களோட அது இப்போ இல்லாது போய் செய்து இல்லாது. காலம்புறம் இன்னும் சாப்பாடு இல்லை, இந்த ஒரு ஒழுங்கு இல்லை, ஜென்மா இருக்கிறேன் யோசிச்சு கொண்டு. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். நாங்கள் 2 மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. பக்கத்தில் 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று சாவக்காட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி, மற்றது பக்கத்தில் காக்கதீவு மார்க்கெட். இது 2மே போய் பார்த்துனாங்க. என்ன மாதிரி விலைகள் இருக்குது அப்படின்றதே நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துருச்சு. மற்றது நீங்கள் வீட்டுக்காராச்சும் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக, அதாவது இங்கே ஒரு 6:30 இங்கே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மீன் வாங்கலாம், நல்ல விலை குறைவாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது என்ன சொன்னால் அன்னை ஒரு ஆள் சொல்லியிருந்தா காலமே 6:30 இரவு 8:30 மட்டும் மீன் எடுக்கலாம். இடைக்கில் இந்த ஒரு மணிலேருந்து ஒரு 2:30 மட்டும் 3 மணி மட்டும் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால். இப்போ யாராச்சும் இப்போ வேலைக்கு போகிறார்கள் எல்லாம் சில நேரம் அடுத்த நாள் காலமே சமைச்சு வைப்பீங்க. அவைக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆதரவு தாங்க.